ஐயா வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்டார்னு சொல்லக்கூடிய அஜித் அவர்கள் 33 ஆண்டு காலம் நான் இந்த திரையுலகுக்கு ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பதிவை போட்டிருக்காரு. அவர் சொன்ன விஷயங்கள்லாம் யாரையோ ஒருத்தர் குத்துறா மாதிரி இருக்குது. அது குத்துறா மாதிரி இருக்கா இல்லை அது உண்மைதான், அது யாரும் நம்ம தனிப்பட்ட முறையில் கருத்து தெரிவிக்க முடியாது. இருந்தாலும் ஒரு சாமானிய மனிதனாக அவர் சொன்ன கருத்துக்களுக்கு உங்களுடைய பதில் என்னய்யா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்பொழுதும் நம்ம இந்த சினிமா விமர்சனங்களை எடுத்து நம்ம பேசுகிறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி காலத்தின் கட்டாயம் அது சொல்ல வேண்டிய, தெரிவிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து. அது சரியான நேரத்தில் அவர் தெரிவிச்சிருக்காருன்னு நினச்சி அவரை நிச்சயமாக அந்த கருத்தை நம்ம வரவேற்கிறோம். ஏன்னா இது நம்ம இப்போ ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம் நம்ம இது சம்மந்தமாக. அதில் என்ன சொல்லியிருந்தோன்னா, இந்த ரசிக கூட்டத்தை அரசியலுக்கு பயன்படுத்தாதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே கருத்தை தான் அஜித்குமார் அவர்கள் அவரோட அறிக்கையில் தெரிவிச்சிருக்காரு. உண்மையிலே மிக வரவேற்கத்தக்கது. இன்றைக்கி இந்த ரசிக கூட்டங்களாக இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இது நீ உணரணும் அப்படின்ற மாதிரி அவர் சரியான நேரத்தில் அவர் எடுத்து காட்டியிருக்காருன்னு தான் நம்ம அதை நினைக்கணும். அஜித்குமாரை எடுத்துக்கிட்டால் இப்போ அவரோட அறிக்கையில் சில கருத்துக்கள் விமர்சனத்திற்கு உள்ளானதாக இருந்தாலும் அதெல்லாம் விடுத்து நம்ம இப்போ இந்த சரியான நேரத்தில் அந்த ஒரு கருத்தை சொல்கிறாருன்றப்ப அதை பற்றி நம்ம பேசலாம். அஜித்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ரசிகர் மன்றமே வேண்டான்னு சொல்லி ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டார். ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டு உங்கள் வேலையை பாருங்கள், நான் நடிக்கிறது என் தொழில், நான் நடிக்கிறேன், உங்களுக்கு அந்த பொழுதுபோக்க வேண்டிய ஒரு கட்டாயமோ பொழுதுபோக்க வேண்டிய வாய்ப்பும் இருந்தால் நீங்கள் திரையரங்கில் படத்தை பாருங்கள், இல்லையா அது கூட அவசியம் இல்லை, இது கட்டாயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை பார்த்திங்கன்னா நம்ம மலையாளத்தில் மம்முட்டி அவர்களை அந்த மலையாளத்தில் இருக்கிறவங்களாம் நீங்கள் இப்போ ரொம்ப பீக்கில் இருக்கிறீங்க, ஒரு சூப்பர் ஸ்டாரு, நீங்கள் இன்றைக்கி அரசியலில் வந்தீங்கன்னா பெரிய இடத்த பிடிச்சிடலாம் எப்போ நீங்கள் அப்படி இப்படிலாம் அவங்க நிருபர்கள் கேட்கும்போது அவர் ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு, இந்த கேரளத்து மக்கள் தலைவர்களை திரையில் தேடுறதில்ல, தரையில் தேடுறாங்க, அதாவது களத்தில் தான் தேடுறாங்க அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார். அதே விஷயத்தை தான் இப்போ அஜித்தும் உறுதிப்படுத்துகிறாங்க. என்ன சொல்கிறாருன்னா, நான் திரையுலகிற்கு 33 வருடங்களில் இந்த திரையுலகில் நான் பணியாற்றி இன்றைக்கி ஒரு உச்சாணி கொம்பில் நான் என்னை உயர்த்தி உட்கார்ந்துருக்கீங்களா, அதுக்கு ரசிக பெருமக்களாகிய நீங்கள் தான் காரணம், அதுக்கு நான் என்றென்று கடமைப்பட்டிருக்கிறேன், என்னுடைய திரைப்பணியை சிறப்பாக செய்வேன் அப்படின்றதில் அவர் உறுதிகள். அதுதான் உண்மை. அவரோட தொழில் திரைத்தொழில், நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது, அதை அவர் செய்கிறாரா, அதை சுத்தமாக செய்கிறாரா, அதை தான் நம்ம பார்க்கணும். அது அவர் என்ன சொல்கிறார், அது என்னோடய தொழில், நான் செய்கிறேன், ரசிகர்களாக நீங்கள் ரசிச்சுட்டு போயிடுங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்னை அடுத்த கட்டம் அரசியல் இப்படிலாம் நான் பார்க்கக்கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அதனால தான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, அதாவது ஜெயலலிதா கருணாநிதி இருந்த காலத்திலே அவர் ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாரு. இந்த தலை, அல்டிமேட் ஸ்டாரு, இந்த மாதிரிலாம் பட்டெல்லாம் கொடுக்காதீங்க, நான் ஒரு அஜித்குமார்னே கூப்பிடுங்க, நீ அஜித்குமார்னு கூப்பிடுங்க போதும், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஒரு நேரத்தில் திமுக நெருக்கடி கொடுத்த காலத்திலேயே கலைஞருக்கு எதிர்க்க மேடை ஏறி பேசியிருக்காரு. ஆமாம், அது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அதே மேடையில் பங்கு பெற்றிருந்தார். கைத்தட்டி இல்லை, அவர் அன்னைக்கு அந்த சூப்பர் ஸ்டாரால் வாய் திறந்து அந்த பிரச்சனையை சொல்ல முடியல. இது எங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்ணி இந்த மீட்டிங்கில் பங்கு வைக்கிறாங்க, நான் வரலன்னு வர வேணான்னு நினச்சா கூட நீ தான் ஆகணுன்ற மாதிரி கட்டாயப்படுத்தி இந்த விழாவில் பங்கு எடுக்க வச்சாங்கன்றது ரஜினிக்கும் பிடிக்காம தான் உட்கார்ந்துருக்காருன்றத அஜித்குமார் அதை மேடையில் கருணாநிதி முன்னாடி சொல்கிறாரு. நான் ஒரு நடிகன், திரைத்துறையில் நான் பலப்பட்ட வேலையில் இருக்கிறேன், நான் ஷூட்டிங்கில் இருக்கிறேன், அங்கே இருக்கிறேன், இங்கே இருக்கிறேன், ஆனால் நீ கட்டாயம் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கணும்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி இந்த விழாவில் பங்கேற்க வச்சுருக்காங்க, இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறத எந்த கட்சி அவரை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துச்சோ அந்த கட்சி தலைவர் முன்னாடியே அந்த புகாரை அத்தனை பேர் மத்தியில் உலகமே பார்த்துட்டு இருக்குது. அந்த விழாவை அத்தனை பேர் மத்தியில் தைரியமாக துணிவுடன் வச்ச ஒரே அஜித்குமார் மட்டும்தான். அதை ரஜினியால் கூட செய்ய முடியல. அந்த ரஜினி தன் கையால் ஆகாத தனத்தை அஜித்குமார் வெளிப்படுத்தின உடனே எந்திரிச்சு நின்று கை கரகோஷம் எழுப்பி அந்த ஆதரவை தெரிவித்தார். அதாவது தன்னால் முடியல, அவன் செஞ்சிட்டான் அப்படின்றது. அந்த அளவுக்கு ஒரு துணிச்சலான ஒரு திறமையான நடிகர் தான் அஜித்குமார்.
அதனால தான் அவர் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, நான் இந்த 33 வருஷத்தில் இந்த திரையுலகில் நான் பார்க்காத வீழ்ச்சியும் கிடையாது, நான் பார்க்காத வெற்றியும் கிடையாது, ரெண்டையுமே நான் பார்த்துட்டேன். என்னைய மாதிரி தொடர் வீழ்ச்சியில் இருந்தாங்கன்னா இந்நேரம் திரையுலகத்தை விட்டே போயிருப்பாங்க. ஆனால் தொடர் முயற்சியினால், விடாமுயற்சியினால் இந்த இடத்த நான் அடைஞ்சிருக்கிறேன். அதுக்கு முழுக்க என்னுடைய தனிப்பட்ட உழைப்பு தான். எனக்கு பின்னாடி எந்த ஒரு ஆதரவோ, எனக்கு பின்னாடி பக்கபலமாக நின்று என்னை பேம்பர் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. எனக்கு அப்பாவும் கிடையாது, அப்பா சொத்தில் படம் எடுத்து நான் பெரிய ஆள் ஆகவும் இல்லை அப்படின்றத ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணியிருக்காரு. அதனால் அவர் என்ன இது மூலமாக சொல்ல வர்றாருன்னா, தனக்கான ரசிகரை வந்து தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாதுன்றத தெளிவாக வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. காரணம் என்னென்னா, இன்றைக்கி இந்த விஜய்ன்ற இளைய தளபதினு ஒரு பேர் அவருக்கு, விஜய்னு காலங்காலமாக ரசிகர்களுடைய பணத்தில் நோன்பு குளிக்கிற, மஞ்சள் குளிக்கிற இந்த விஜய்ன்ற ஒரு ஆக்டர், ஒரு நடிகர், ஒரு கூத்தாடி, எதுக்கு இவ்வளோலாம் நம்ம விமர்சனம் செய்கிறோன்னா, நீ ஃபஸ்ட்டு அரசியலை கற்றுக்கோ, அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு அரசியலுக்கு வா. நீ எதுவுமே ஒரு அறவேக்காட்டுத்தனமாக அரசியலுக்குள்ளே இறங்கி உன்னோட ரசிகர்களை உன்னோட படைபலமாக பயன்படுத்துறது வந்து ரொம்ப கீழ்த்தரமான ஒரு பொறுக்கித்தனமான வேலையாக தான் நம்ம இதை பார்க்குறோம். அதை எப்படியாவது நீ முதலமைச்சர் ஆகணுன்றதுக்காக ஒன்றுமே தெரியாத இந்த ரசிகர் கூட்டத்தை நீ உனக்கு பயன்படுத்திக்கிட்டு நீ முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான விஷயன்றதை சொல்கிறதுக்காக தான் அஜித்குமார் இந்த அறிக்கையை போட்டிருக்காருன்றதை வெளிப்படையாகவே தெரியுது. அதாவது அரசியல் இப்போ சீமான் இருக்காருன்னா, நாம் தமிழர் கட்சி 16 வருடங்களாக முதல்ல 2009 கட்சியை ஒரு இயக்கமாக உருவாக்குறாங்க. தொடர்ந்து 2009லேருந்து 2016 வரைக்கும் எந்த எலெக்ஷனில் நிற்கலை. அவங்க கூட இருக்கிறவங்கள அரசியல் படுத்துகிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் அரசியலை கற்று தான் கொடுத்துட்ருக்காரு. அரசியல்னா என்னென்னலாம் இருக்குது, அதில் இதை எப்படி பேசணும், எப்படி பழகணும், எதெல்லாம் நம்மளோட உரிமை, அப்போல்லாம் எல்லாத்தையும் சொல்லி அரசியல் படுத்துகிற மக்களை வந்து அரசியல் படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணி யார் வரணுன்றத சீமானை நீ தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லவே இல்லை. ஒரு நாள் அவர் சொல்லலை எனக்கு ஓட்டு போடுன்னு. அவர் ஓட்டு பிச்சை எடுத்ததே கிடையாது. போட்டா போடு, போடாட்டி போ, நான் களத்தில் வேலை செய்ய வேண்டியது என் கடமை, இந்த மண்ணில் பிறந்துட்டு அதனால் நான் போராடிக்கிட்டே இருப்பேன், நீ ஓட்டு போட்டால் போடு, போடாட்டி போ. இதுதான் அவரோட நிலைப்பாடு. அப்படி இருக்கிற இந்த தலைவர்கள் மத்தியில் ஒரு ரசிக கூட்டத்தை வச்சுக்கிட்டே நீ முதலமைச்சர் ஆகணும்னு வர்றது வந்து ரொம்ப கீழ்த்தரமான ஒரு இம்மெச்சூர்டு ஃபெலோ. நீ அப்படி தான் சொல்லணும். அவர் வந்து அப்போ அரசியல் களத்தை ரொம்ப அவ்வளோ கேவலமாக பார்க்குறாரா? அவர் அரசியல்ன்றது அவ்வளோ கேவலமாக அவர் பார்க்குறாரா? ஆமாம், ரொம்ப கீழ்த்தரமாக பார்க்குறாரு. இந்த மாதிரி ரசிக குஞ்சுகள் இருந்தாலே போதும் நம்ம முதலமைச்சர் ஆயிடலான்றத ரொம்ப நம்ம மக்களை ரொம்ப கீழ்த்தரமாக எடை போட்டு வச்சுருக்கான்றது மட்டும் தெளிவாக தெரியுது இதில். அதனால் இன்றைக்கி இந்த அஜித் சொன்னதை இந்த விஜயோட ரசிகர்கள் வந்து ஆழமாக உள்வார்ந்து, இதை யாரும் உங்களை நாங்கள் விமர்சனம் பண்ணவே இல்லை, விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டை பாதிக்குன்றதை தயவுசெய்து விஜயோட ரசிகர்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து நாம் தமிழருக்காகவோ எங்களோட ஓட்டு சதவீதம் பிரிக்கப்படுன்றத அந்த ஆதங்கம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. எங்கள் ஓட்டு சதவீதம் பிரிக்கப்படலாம், அந்த ஆதங்கம் இருக்குது. ஏன் இருக்குதுன்னா, இன்றைக்கி நம்ம தமிழர்கள் மேலே வந்துடவே கூடாதுன்றதுக்காக கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த தெலுங்கர்களும் ஆரியர்களும் தொடர்ந்து வேலை செய்கிறாங்க. அதுக்கு நீ துணையாக நிற்காதன்றதான் சொல்கிறோம். நீ வந்து ஒரு தெளிவான கருத்தோடு வந்திருந்தேன்னா இன்றைக்கி அதை நாங்கள் வரவேற்கிறது தயாராக இருக்கிறோம். நீ எந்த தெளிவற்ற கருத்தும், எந்த ஒரு கொள்கையும் இல்லை, எந்த நல்ல கருத்தும் இல்லை, எல்லாத்தையும் தூக்கி கூட்டு கருவாட்டு குழம்பு மாதிரி ஆக்கி நீ எப்படியாவது வின் பண்ணணுன்றதுக்காகவே நீ எல்லா வேலையும் செய்கிறதுனால தான் இந்த முழு எதிர்ப்பையும் தெரிவிக்கிறோம். அதனால் மீண்டும் ஒரு முறை அஜித்குமார் சொன்ன கருத்தை நீங்கள் உள்வாங்கி உள்ளார்ந்து அதை கருத்தாக பாருங்கள். அதுக்கு வீணாக அவர் கூட பகை வளர்க்கணுன்ற மாதிரி பேசாதீங்க, நடக்காதீங்க. ஏன்னா உங்கள் இளைய தளபதி அவர் எப்படி இவ்வளோ இந்த பொசிஷனுக்கு வந்தாருன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க அப்பா பின்னாடி இருந்து எல்லா வேலையும் செஞ்சு அவர் நடித்த முதல்ல அவர் நடித்த ஒரு 10-15 படம் எடுத்திங்கன்னா கீழ்த்தரமான படங்கள், அதாவது எல்லாமே ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய படங்கள் தான். அப்படி கேவலமாக நடித்து தான் இன்றைக்கி வந்திருக்காரு. அவர் சில இதில் வந்து அந்த ஆரம்ப காலத்தில் அவர் நடித்ததெல்லாம் அவர் பெருமிதம் கொண்டு பேசுனதெல்லாம் வீடியோவாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அப்போ அவருடைய குணம் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் ரசிக கூட்டங்களாக இருக்க நீங்கள் போடக்கூடிய ஓட்டம், நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல் வந்து வேறு யாரை பாதிக்குதோ இல்லையோ இந்த தமிழ்நாட்டை பாதிக்குன்றதை மனசில் வச்சு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.